இங்க நம்ம விஸ்வாசி வீடு ஒரு வீடு இருக்கு. சரி. பேர் பண்ணுங்க பைபிள்ல கூட இல்லாம வருங்க. அதான் பார்த்தேன் நான். வேற யாரும் இப்ப எல்லாம் வந்து அது என்ன சொல்றது, நவீன உலகமாய் போச்சு. இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து ஆட்டோட தோல் இருக்கு இல்லைங்களா, அதுல எழுதிதான் படிச்ச காலம். நீங்க நவீன உலகனால என்ன வந்து நம்ம கர்த்தருக்காக அந்த பைபிள் வச்சிருக்கோம். இதுல எவ்வளவுதான் கட்ட விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, ஆண்டோட வார்த்தை இதுல இருக்கிறதுனால அந்த விஷயத்த தான் இந்த செல்லை வச்சிருக்கேன்னா வேற எதுக்காக இல்லை. வேற விஷயம் சொல்லுங்க. இல்ல இதான் இங்க வந்து எங்க ஏரியா பக்கம் வர வந்திருக்கீங்க, அதான் என்ன யாரு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்டுக்கலாம். வேற ஒன்றும் எகிழ்ச்சியா உங்களை பார்த்தேன். வீட்டு விசேஷம் எல்லாம் நல்லா இருக்கிறதுல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். போன மாதிரி ஏதோ நீங்க சொன்னீங்க. ஆமா நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு பொண்ணு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பார்க்க சொல்லி அவங்க கூட உங்ககிட்ட பேச சொல்லி. ஓ ஐயோ, அந்த எஸ்தர். ஆமா அவங்கதான். நீங்க என்ன வாஸ்தவமான பேச்சு தான். அவங்க வந்து அவங்களோட கோத்தரத்திலே வேணுங்கிறாங்க. நான் யோசனை பண்ணி சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரதர், அது எங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்க வர மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட தான் அப்படி பேசுவாரு. வீட்டுல வந்து கேட்க வேண்டாம், சும்மா அவர் வேணா சொல்லுவாரு, நம்மளோட கோத்திரம் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அவங்களோட ஜாதியிலேயே பாக்குறாங்க. கருத்துக்குள்ளது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. இல்ல பாஸ்டர், நான் என்ன கேட்கிறேன், நம்ம கிறிஸ்டினா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஜாதியெல்லாம் பார்த்து பொண்ணு கல்யாணம் இருப்பாங்களா என்ன? அது தப்பு தானேங்க பாஸ்டர்? ஐயா, நான் என்ன சொல்றேன்னு நீங்க சொல்றதெல்லாம் 100% உண்மைதானே, இல்லைன்னு சொல்ல கிடையாது. சரிங்களா? தப்பு தான். நாங்க எவ்வளவு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த விஷயத்துல வந்து நீங்க தப்புன்னு சொல்லும் போது நாங்களும் எவ்வளவு சொல்றோம், ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இல்ல பிரதர் அப்படிங்கிறாங்க. இல்லை பிரதர், இப்போ இல்லை பாஸ்டர், நம்ம வெளியில் எல்லா சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏகமாக இந்த மாதிரி கல்யாண விஷயத்தில் மட்டும் மேக்ஸிமம் பொண்ணு பார்க்குறது, இந்த கல்யாணம் வரும்போது மட்டும் ஜாதியை வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்து பண்ணுறாங்களே. இது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நான் ரசிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கடவுள் சாதி பார்க்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வேதத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று, ஆண் என்று பெண் என்று இல்லைன்னு பாகுபாடு இல்லாமல் ஆண்டவனுடைய அன்பை வந்து சிலுவையில் நமக்காக வெற்றி செஞ்சிருக்கும் போது இந்த பாகுபாடு பார்க்கறது தப்புன்னு திருச்சபை அழுத்தமா சொல்லணுமா இல்லையா? அப்போ பாஸ்டருடைய முக்கியமான பணி தானே இது. அப்போ இதை இவங்களுக்கு நீங்க இப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க அந்த சமயத்தை பார்த்து ஐயோ ஒரு நிமிஷம், செல்லு வேற சைலண்ட் போட்டேன். ஒரு கால் கடவுளை இவன் வேற நம்ம மனசு இந்த இடத்துல வந்து சும்மா ஜாதி கீதுன்ட்டு நானே என்னமோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சபையில சேர்த்த பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த இடத்துல வந்து சும்மா பார்த்துட்டு பேசுமா போவானா பார்த்துட்டு அது இதுன்னு பேசிக்கலாம். நானே அந்த அம்மாவுக்கு எதுவும் சொல்லிக்கலி அவங்க ஜாதியிலே பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்க போனால் இவன் ஜாதிக்கு தின்னு. இன்னைக்கு யாரு ஜாதி பார்க்காம இருக்கிறாங்க சொல்றதான் அதுக்குன்ட்டு. நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். ஒவ்வொரு விசுவாசியும் சபையில சேர்க்கறதுக்கு இவன் வாயில வந்த வகையில் பேசிட்டு போயிடுவான். நான் படுற பாடு வேதம் எனக்கு தான் தெரியும். வார்த்தை இருக்கு தான், வார்த்தை இல்லைன்னு யாரு தான் சொல்லுது. சரி, எதோ ஒன்று சொல்லிட்டு எனக்கு டைம் ஆச்சு, முக்கியமாக கூப்பிடுறாங்க. இல்லை ஒரே ஒரு கேட்டுங்க பார்த்தேன். இல்லை திருடக்கூடாது, சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் சபையில் சொல்லித்தராங்க. சாதி பார்க்கக்கூடாதுன்னு சபையில் தானுங்க சொல்லி தருவோம். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தப்பா இதாக இருந்தால் என்ன மன்னிச்சிருக்கேன். நான் பார்க்கலாங்க உங்களுக்காக நான் ஜோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கேட்ட கேள்வி ஆழமாக இருந்துச்சு தான். சரி, இப்படி பார்த்தீங்களா? பைபிளை பற்றி கேட்டதுக்கு மட்டும் ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்கு 1000 விளக்கம் கொடுக்குறாரு இந்த பாஸ்டர். ஆனால் சாதி தப்புன்னு அவரால் தைரியமாக சொல்ல முடியல. இந்த நாளில் எல்லா சபைகளும் இப்படி தான் இருக்குது. 99% எல்லா கிறிஸ்டியனும் இப்படி தான் இருக்கிறாங்க, எல்லா பாஸ்டரும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்னைக்கு தான் மாறணும்? ஆண்டவரே, நீங்கள் தான் சாமி இதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்.